Shri Om Birla is declared elected as the Speaker of this House. कि आप दूसरी बार इस आसन पर विराजमान हो रहे हैं। आपको और इस पूरे सदन को मेरी तरफ से मैं बहुत बहुत बधाई देता हूं। The question is not how efficiently the House is run. The question is how much of India's voice is being allowed to be heard in this House. Speaker sir, so the idea that you can run the House efficiently by silencing the voice of the opposition is a non-democratic idea. You might have been elected in lotus symbol. The lotus is known for, I always float in water, over the water. But it don't allow the water to stick onto the lotus. This is a natural thing. Like that, you might have been elected by my BJP friends. Hereafter, there is no politics between you and the House. You don't have any color also. There is no color at all. So you have to treat each and every opposition as well as ruling party the same care. So I should only request you, kindly be impartial. Thank you. ஆளுங்கட்சிக்கு ஒரு சார்பாகவும் எதிர்க்கட்சிக்கு ஒரு வகையாகவும் அணுகியிருக்கிறீர்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஒரு மக்களவைத் தலைவர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா காந்தியடிகள் ஆகியோரின் மகாத்மா ஜோதிபா ஃபுலே போன்ற மாபெரும் தலைவர்களின் சிலைகளை ஒரு ஓரமாக கொண்டு போய் श्री राजकुमार छब्बेवाल आप कोई किसी सदस्य का वकील मत बना करो प्लीज। देश में आपातकाल इमरजेंसी लगाने के निर्णय की कड़े शब्दों में निंदा करता है। इसके साथ ही हम उन सभी लोगों की संकल्प शक्ति की सराहना करते हैं जिन्होंने इमरजेंसी का पुनर्जुड़ो विरोध किया। तत्कालीन प्रधानमंत्री श्रीमती इंदिरा गांधी ने देश में इमरजेंसी लगाई और बाबा साहब अंबेडकर द्वारा निर्मित संविधान पर प्रचंड प्रहार किया था। வணக்கம், இது கேள்விக்களம். மீண்டும் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஓம் பிர்லா. முதல் நாளிலேயே தேர்வு செய்யப்பட்ட கையோடு சர்ச்சையையும் கிளப்பியிருக்கிறார் சபாநாயகர். நடுநிலையோடு செயல்படுங்கள் என எச்சரித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி. எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்ற உடனேயே அதிரடி காட்டுகிறாரா? நெருக்கடியை சமாளிப்பதற்காக இந்த தருணத்தில் கூட அவசர நிலையை எடுத்து காட்டி பேசுகிறதா பாஜக என்கின்ற பொருளில்தான் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் சத்யன் அவர்களையும் இந்நிகழ்வுக்கு வரவேற்கிறேன். அதே போல அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்களையும் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவிலிருந்து திரு ஷெல்வி அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறாங்க. முதல்ல திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், இப்போ வரலாற்றிலேயே நாடாளுமன்ற வரலாற்றில் நீண்ட வருடங்களுக்கு பிறகு சபாநாயகர் தேர்தல் என்பது அறிவிக்கப்படுகிறது. ஒரு தேர்தல் மூலம் ஓம் பிர்லா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எப்படியா இருந்தாலும் பெரும்பான்மை இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியும் எதிர்க்கட்சியும் இந்தியா கூட்டணியும் கேட்டது போல அவர்கள் துணை சபாநாயகர் பொறுப்பை கொடுக்கவில்லை அப்படின்னு தேர்தலை சந்திக்குது இந்தியா கூட்டணி. ஆனாலும் இரண்டாவது முறையும் ஓம் பிர்லா தான் சபாநாயகராக வந்திருக்கிறார். அவர் எப்படி இதற்கு முன்பு இருந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் நடந்து கொண்டாரோ அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கும் அவருடைய செயல்பாடு இருந்ததா பார்க்கிறோம். எந்த அரசியலமைப்பை கையில் எடுத்துக்கொண்டு பிரமாணத்தை எடுத்துக்கொண்டார்களோ இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம், உறுப்பினர்கள் எல்லாம்,
அந்த அரசியல் அமைப்பே வந்து எமர்ஜென்சியினால சீர்குலைக்கப்பட்டது என்பதை சபாநாயகர் தொட்டுக்காட்டி பேசியிருக்கிறாரு. நடுநிலையோடு சபாநாயகர் செயல்படணும்னு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துறாங்க. இருந்தாலும் இது மீண்டும் ஒரு சவாலாகத்தான் இந்தியா கூட்டணிக்கு அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? உங்களுடைய கோணம் என்ன? இல்லை, அதாவது இந்த தடவை ஓம் பிர்லா அவர்கள் மீண்டும் சபாநாயகராக தொடர்ந்திருப்பது மோடி அவர்களுடைய இந்த கண்டினியூட்டின்னு ஒரு பாலிசி வச்சிருக்கிறார். அதாவது தான் பிரதமர், அமித்ஷா உள்துறை அமைச்சர், ராஜ்நாத் இராணுவத்துறை அமைச்சர், அதை போல முக்கியமான அமைச்சர்கள் ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், நிதின் கட்கரி, நட்டா போன்றவர்கள் ஏற்கனவே வகித்த துறைகளில் அப்படியே தொடர்வது தான் இந்த கண்டினியூட்டி. இதன் மூலமாக அவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய எண்ணிக்கை பாஜக தனிப்பட்ட முறையிலே தங்களுடைய பெரும்பான்மை இழந்து விட்டாலும் கூட இன்றைக்கு இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது முழுமையாக எங்களுடைய ஆட்சியிலும் ஆளுகையிலும் தான் இருக்கிறது. அது சந்திரபாபு நாயுடோ நிதிஷ்குமாரோ எங்களை விட்டு மீறி எங்களுக்கு எதுவும் செய்ய விட முடியாது என்பதை உணர்த்துகின்ற விதமாகத்தான் இன்று மீண்டும் ஓம் பிர்லாவையே மீண்டும் சபாநாயகராக கொண்டு வந்திருக்கார். ஸோ எல்லாரும் அவர்களுடைய நாற்காலியிலே அப்படியே உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் அவர்கள் முக்கியமாக மறந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், இந்த காம்போசிஷன் ஆஃப் த ஹவுஸ் இன்னைக்கு அந்த 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 பாராளுமன்றத்தினுடைய அமைப்பு அவர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி. போன முறை 2 உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தார்கள். அந்த மொத்துவா என்று சொல்லக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினரையும் இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் அவர்கள் அவை பதவி நீக்கம் செய்தார்கள். ஒருவரை நீதிமன்றத்தின் மூலமாக, ஒருவரை இந்த சபாநாயகரே அதற்கு காரணமாக இருந்து அவரை பதவி விலக்கம் செய்தார். இன்று அவங்கெல்லாம் பெரும்பான்மையோடு மீண்டும் பாராளுமன்ற மக்களவையிலே உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது மக்கள் என்ன தீர்ப்பளித்திருக்கிறார்கள்? இந்த சபாநாயகர் செய்தது தவறு, அவர்கள் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு போக வேண்டும். அதிலும் ராகுல் காந்தியை பொறுத்தவரை 2 தொகுதிகளிலே வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அதாவதுமா ஒரு வார்த்தை அரசியல் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, எங்கே நீ தவிர்க்கப்பட்டாயோ, எங்கே நீ அவமதிக்கப்பட்டாயோ அந்த இடத்திலே தவிர்க்க முடியாதவனாகவும் மதிக்கப்படக்கூடியவனாகவும் சென்று அமர்வதுதான் அரசியல் வாழ்க்கையினுடைய வெற்றி என்று சொல்வார். அந்த வேளை இன்னைக்கு ராகுல் காந்தி ஷேடோ பிரைம் மினிஸ்டர், நிழல் பிரதமராக உள்ளேவே உட்கார்ந்திருக்கிறார். தவிர்க்க முடியாதவராக போய் உட்கார்ந்திருக்கிறார். இன்னைக்கு அவங்க கண்ணை உறுத்துவதற்கு காரணம் அதுதான். இதற்காக வேண்டி எமர்ஜென்சியை எடுத்து அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால், எமர்ஜென்சியை எடுத்து பேசுவதன் மூலம் அன்னை இந்திரா காந்தியினுடைய காலத்திலே நடந்த ஒரு அரசியல் தவறை மீண்டும் நினைவூட்டுவதன் மூலம் அவருடைய பேரனாகிய ராகுல் காந்தியை இந்த அவையிலே கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கம். ஆனால் இன்னைக்கு அவர் எப்படி போய் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொன்னால், பிரதமருக்கு சரிசமமாக எதிரே நாற்காலி போட்டு உட்கார்ந்து இந்த தேசத்தினுடைய முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அத்தனை குழுவிலும் இந்த தேசத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். அவர் சிபிஐ தலைவராக இருந்தாலும் சரி, மனித உரிமை ஆணைய தலைவராக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையராக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விதமான பொறுப்புகளிலும் அவர் இருப்பது தான் இன்னைக்கு அவர்களை கண்ணை ஊர்த்துகிறது. போன முறை ஓம் பிர்லா வெளியே அனுப்பிய 100 நாடாளுமன்ற உறுப்பினர்களிலே ஏறக்குறைய 52-55 பேர் வெற்றி பெற்று மீண்டும் உட்கார்ந்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர் ஆள்கின்ற அரசியலே அமைச்சர்களாக உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த ஜேடி என்று சொல்லக்கூடிய நிதிஷ்குமாருடைய அமைச்சரவையிலே பிரதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கடந்த முறை நம்முடைய இந்த ஓம் பிர்லாவால் பதவி வெளியே அனுப்பப்பட்டு சபையிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டவர்கள். இன்னும் சிலர், பஞ்சாபிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸிலிருந்து போய் காங்கிரஸ் கட்சிக்கு விரோதமாக பிஜேபியில் நின்று தோத்து அவர் போன முறை வெளியே அனுப்பப்பட்டவர். இன்று அவரும் அமைச்சராக உட்கார்ந்துருக்கிறார். ஆகவே ஓம் பிர்லா இந்த பக்கம் திரும்பினாலும் சரி, அந்த பக்கம் திரும்பினாலும் சரி, அவருக்கு நினைவூட்டப்படுவதெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் அவர் செய்த இமாலய தவறுகள். ராகுல் காந்தியை பார்க்கின்ற போதெல்லாம் அவருக்கு குற்ற உணர்வு வரும். ஆகவேதான் இந்த அவையை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள். ராகுல் காந்தி இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் நம்முடைய பிரதமர் அவருக்கு ஒரு பெரிய என்கோமியம் கொடுக்குறார். யாருக்கு? சபாநாயகருக்கு. நீங்கள் இந்த ஹவுஸை ரொம்ப எஃபிஷியண்டாக நடத்துனீங்க, ரொம்ப திறமையாக நடத்துனீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல பதில் கொடுக்கிறார். திறமை என்பது அல்ல, இட் இஸ் நாட் எ கொஸ்டின் ஆஃப் எஃபிஷியன்சி, இட் இஸ் எ கொஸ்டின் ஆஃப் ஹவு மச் ஆஃப் பீப்புள்ஸ் வாய்ஸ் இஸ் பீங் ஹர்ட் இன்சைட் தி ஹவுஸ். மக்களுடைய குரல் இங்கே எவ்வளவு ஒலிக்கும் என்பதுதான் முக்கியமே ஒழிய, நீங்கள் அவையை எல்லாரையும் சைலன்ஸ் பண்ணிட்டு இத்தனை பில்லை பாஸ் பண்ணோம், அத்தனை பில்லை பாஸ் பண்ணோன்னு கணக்கு கொடுப்பது என்பது இந்த அவைக்கு அழகல்ல என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். ஆகவே
ஒரு அருமையான சென்ற கடத்துக்குள்ளே போயிருக்கிறது. ஆட்சியில் எமர்ஜென்சியை நடைபெற்றது பற்றி போல சம்பவங்கள்லாம் இப்போ நடக்காது. ஒரு எஃபெக்டிவான அப்போசிஷன் பார்ட்டியாக இந்தியா கூட்டணி பாராளுமன்றத்தில் செயல்படும்னு நம்பலாம் அப்படின்றீங்க. இன்னொரு பக்கம் இவங்க சபாநாயகர் பொறுப்போ துணை சபாநாயகர் பொறுப்பையோ என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு அவர்களோ வந்து வாங்குவாங்க. ஒரு பெரிய சிக்கலை வந்து பாஜக சந்திக்கும். ஆட்சி நடத்துறதுல ஒரு பக்கம் அப்போசிஷன் பார்ட்டி சவாலாக இருக்கும். இதெல்லாம் சொல்லப்பட்ட சூழல்ல நீங்க சொன்னது போலவே அவங்க கண்டினியூட்டி என்பதை கோட் பண்ணி காட்டணுங்கிற அடிப்படையில தான் ஓம் பிர்லாவையும் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்ப சென்ற ஆட்சியில என்ன நடந்ததோ அதே காட்சிகள் திரும்பவும் வராதுங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்கு? நிச்சயமாக அரசியலில் வரும், வராமலே இருக்காது. அது வந்து இன் ஆல் ப்ராபபிலிட்டி வாட் இஸ் பாசிபிள் இஸ் ஆல்வேஸ் ப்ராபபிள், வாட் இஸ் ப்ராபபிள் வில் ஆல்வேஸ் ஹேப்பன். அதுதான் வந்து அரசியலில் வந்து பேசிக் லெசன். இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து காஸ்ட் சர்வே கேட்டு தீர்மானம் கொண்டு வர்றோன்னு வைங்க, இந்தியா பூரா சென்சஸோட காஸ்ட் சர்வே சேர்த்து நடத்தணும். அப்பொழுது வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபும் என்ன செய்வாங்க? அவர்கள் வந்து எதிராக போவாங்களா? நாளைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட பில்லை வந்து அவர்களுக்கு வந்து மோடி அரசு கொண்டு வந்தால் அதை வந்து எதிர்ப்பாரா? அதை ஆதரிப்பாரா சந்திரபாபு நாயுடு? இதை போல் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. பீகாருக்கு கொடுத்துட முடியுமா? ஆந்திராவுக்கு கொடுத்துட முடியுமா? இன்றைக்கி ஒரிசாவில் நவீன் பட்நாயக்கு வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறார். இதை போன்ற பல்வேறு மாநிலங்கள் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டாச்சுன்னா என்ன ஆகும்? ஆகவே இவர் ரெண்டு பேருக்கும் செய்ய முடியாத சூழ்நிலையிலே சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் தங்களுடைய வாக்காளர்களை எந்த முகத்தோடு சென்று பார்ப்பார்கள்? ஆகவே போக போக இரண்டாவது இவ்வளவு பெரிய பிரசன்ஸ் இந்த ஹவுஸ், எதிர்க்கட்சியினுடைய பிரசன்ஸ், அது வந்து ஒரு கட்டத்தில் நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபுக்கும் மனதைரியத்தை கொடுக்கும், அரசியல் துணிவை கொடுக்கும். இவரை எதிர்த்து நிற்கலாம், நமக்கு பின்னால் நம்மை ஆதரிப்பதற்கு, நம்மோடு இணைந்து செயல்படுவதற்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சி அரங்கத்தில் உட்கார்ந்திருக்கிறது. அதற்காகத்தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு காயாக இந்த இந்தியா கூட்டணி நகர்த்துகிறது. இது வந்து இன்னைக்கு வந்து ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருக்க வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறோம். வழக்கமாக வந்து என்னைக்குமே வந்து பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய மரபு உண்டு பாருங்க. ஒன்று அரசாங்கம் வந்து ஆளுங்கட்சியுடைய அரசாங்கம், ஆனால் அவை வந்து நம்முடைய அவை. இந்த கவர்மெண்ட் இஸ் யுவர்ஸ் பட் த ஹவுஸ் இஸ் அவர்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஆகவே அந்த உண்மையை உணர்ந்து பிர்லா அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் வரக்கூடிய 5 ஆண்டுகள் நிம்மதியாக அவர்கள் ஆட்சி நடத்தலாம். எதிர்க்கட்சி என்கிற பொறுப்பை இவர்கள் செய்வார்கள். ஆனால் எந்த நேரத்திலும் இந்த அரசு கவிழ்ந்து விடக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை வந்து இது நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி தான் இது போகும். சரி, நீங்க தொடர்ந்து அதை தான் எதிர்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஆனா அது போல சீன்ஸ் இருக்கிற மாதிரி இதுவரைக்கும் தெரியல. கேட்போம். திரு ஜென்ராம், உங்களுடைய கோணம் இதுல என்னவாக இருக்கிறது? இப்போ ஓம் பிர்லா அவர்கள் பதவியேற்ற உடனேயே எதிர்கட்சியை சார்ந்த ஒரு கட்சி தலைவர்களும் பேசுறாங்க. திருமா அவர்கள் பேசும் பொழுது கூட இந்த மாதிரி செங்கோல் அப்படிங்கிறது நடுநிலையை நிலைநாட்டக்கூடியதா இருக்கணும். தலைவர்கள் காந்தி, அம்பேத்கர் போன்ற தலைவர்களுடைய சிலைகளை எல்லாம் அகற்றியிருக்கீங்க. இந்த விஷயங்கள் சொல்லப்படும் பொழுதே மைக் ஆஃப் பண்ணப்படுகிறது. அதை தொடர்ந்து பேசக்கூடிய மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஒரு உறுப்பினர் பேசுகிறாரு, அவருக்கும் அனுமதி அளிக்கப்படலை. ஓம் பிர்லா அவருடைய செயல்பாடுகளில் எந்தவித மாற்றமுமே இல்லை. வந்து உட்காரும் பொழுதே முதல் நாள்லேயே அந்த 2.1 கண்டினியூட்டி தான் நான் அப்படிங்கிறத பறைசாற்ற வகையில் இருக்கிறாரா? இல்லை நேரம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு அறிமுகத்துக்கான ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்கான டைமு அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாமா? ராகுல் காந்தி பேசும்போது குறிப்பிட்டதை அவர் கடைப்பிடிக்க தவறுகிறார் அப்படிங்கிறது தான் முதல் நாள் நடவடிக்கைகள்லேருந்து தெரியுது. அவையை நீங்கள் திறம்பட நடத்துகிறீங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. இந்தியாவின் குரல்கள் வந்து அவையில் ஒலிப்பதற்கு அனுமதி கொடுக்குறீங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொன்னதை அவர் சட்டை செய்யவில்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் குறிப்பிட்ட மாதிரி சென்ற 5 ஆண்டுகளில் யார் யாரெல்லாம் முக்கியமான பொறுப்புகளில் இருந்தாங்களோ அவர்களெல்லாம் மீண்டும் அதே இடத்துக்கு வருவதன் மூலமாக தொடர்ச்சியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத நிரூபிக்க பார்க்குறாங்க. நாங்கள் கருத்தொற்றுமையோடு செயல்பட முயற்சி செய்கிறோம், ஆனால் எதிர்க்கட்சிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கின்றன. இந்த தேர்தலை, சபாநாயகர் தேர்தலை எங்கள் மீது திணிக்கின்றன எதிர்க்கட்சிகள்ங்கிற ஒரு தியரியை முன் வச்சு இன்றைய நிகழ்வுகள் ஃபுல்லாக அவங்க நடத்துகிறாங்க. துணை சபாநாயகரை வந்து எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு மரபை சுட்டி காட்டினாலும் அதை ஏற்க மறுக்கிறாங்க. அதை பற்றி இப்போ பேசாதீங்க, இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா அதை முன் நிபந்தனையாகத்தான் நாங்கள் கருதுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி தான்
தங்களுடைய வலிமையான அணியை வச்சுட்டு ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இதை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அந்த பக்கத்துல இருந்து பெரிய மாறுதல்கள் இருக்காது. நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டது ஒரே ஒரு விஷயம், என்ன மாறுதல் இருக்கு 2.0க்கும் 3.0க்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டதில் ஒரே ஒரு விஷயம், சாதாரணமான நடைமுறைகள் எல்லாம் அதே போல தான் இருக்க போகுது. ஆனால் அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு 3/2 பெரும்பான்மையை கொடுங்கன்னு கேட்டது மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்குது இல்லை. அதனால் அவங்களால அந்த மாதிரி பெரிய திருத்தங்கள் எதையும் கொண்டு வர முடியாதுங்கிறது மட்டும்தான் இங்கே ஓரளவு எதிர்க்கட்சிகளுக்கும் இந்திய மக்களுக்கும் நிம்மதி தரக்கூடிய விஷயம். திருமா அவர்கள் பேசும்போது சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க மணி பில்னு எல்லாம் கொண்டுட்டு வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்றுறீங்க, எது மணி பில் என்பதையும் நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க, இது போல ஜனநாயகமற்ற நடைமுறைகள் எல்லாம் தவிர்க்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வழியாக எத்தனையோ மசோதாக்கள் நிறைவேறப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மாறும் நினைக்கிறீங்க? திருமாவளவனுடைய தோழர் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வந்து மணி பில் தொடர்பாக ஒரு மசோதா கொடுத்துருக்கிறாரு. அது விவாதத்துக்கு வரும். ஆனால் எதிர்பார்க்கின்ற மாற்றங்கள் வருமா அதுக்குள்ள அப்படிங்கிறது சந்தேகம்தான். அவங்களுடைய அதிகாரம் சற்றும் குறையாமல் பார்த்து கொள்வார்கள். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் கான்கிரீட்டாக டெஃபினேஷன்ஸ் இருந்ததுன்னா அதற்குள்ளே எல்லாம் இருக்குதா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அதனால் அவர்களுடைய வசதிக்கு எல்லாவற்றையும் வைத்துக்கொள்ளும் முயற்சியில் தான் அவங்க இருப்பாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராகுல் கடந்த 2 மக்களவையிலையும் எதிர்க்கட்சி தலைவர் இல்லை. இப்போ ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அவரோட ஒரு கூட்டணியும் வலிமையாக 200 இடங்களுக்கு மேலே கூட்டணி உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. 1989லேருந்து 90 அந்த 2 ஆண்டுகள் ராஜீவ்காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். 91 தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. 99லேருந்து 2004 வரைக்கும் சோனியா காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கு வந்தது, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கு வந்தது. இப்போ 2024 ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக மக்களவையில் வந்திருக்கிறாரு. அதனால் அந்த 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 ப்ராசஸ் வந்து இப்போதும் நடந்ததுன்னா அடுத்த பிரதமராக ராகுல் காந்தி தான் வரப்போறாரு. 29க்கு ராகுலை ஒரு தேசிய அளவிலான ஒரு தலைவராக நகர்த்துவதற்கு இந்த அப்போசிஷன் லீடர் என்கின்ற அந்த பதவி உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு 29ஓ அதற்கு முன்னாலேயோ தெரியாது. ஆனா இது வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு தானே. இது வரைக்கும் அவர் அரசமைப்பு சட்டம் வரையறுக்கின்ற எந்த பதவியிலையும் அவர் இருக்கல. நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டும் இருந்தார், அந்த பதவி மட்டும்தான் இருந்தது. இப்போதான் ஒரு ஸ்டெப் மேலே வராரு, எதிர்க்கட்சி தலைவராக வராரு. இனி அடுத்தடுத்த கட்டத்துக்கான பயிற்சி தான் இது. கூட்டணி நிர்வாகத்துக்கும் இந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கூட்டணி கட்சிகளை நிர்வாகம் செய்வதிலேயும் இது வந்து பயனுள்ள வகையில் இருக்கும். 2 பேருமே, பிரதமரும் கூட்டணியை நிர்வகிக்கணும், இவரும் கூட்டணியை நிர்வகிக்கணும். 2 பேருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. இவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னது போல ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர் யூகே டெமோக்ராட்டிக் ட்ரெடிஷன்ஸ் படி பார்த்தால் அவரை ஷேடோ பிரைம் மினிஸ்டர்னு தான் சொல்லணும். அது ஷேடோ பிரைம் மினிஸ்டரே வந்து ஒரு ஷேடோ கேபினெட்டையும் போட்டு அரசினுடைய அன்றாட செயல்பாடுகளை கண்காணித்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கூடுதலாக அவருக்கு அனுபவத்தையும் கொடுக்கும், இந்திய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கும். இப்போ ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் சபாநாயகர் தேர்தலுக்கு எதிர்க்கட்சிகள் போறாங்க? இல்லை, அரசியலில் எல்லா விஷயங்களும் வெற்றியை மட்டுமே சார்ந்து இருப்பதில்லை. சில விஷயங்களில் கொள்கை ரீதியாக உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற தேர்தல் மூலமாக, நீங்கள் பங்கேற்கின்ற தேர்தல் மூலமாக உணர்த்த வேண்டியது இருக்குது. ஜனநாயகம் என்பது பங்கேற்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தேர்தலில் பங்கேற்பதுங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க வந்து மரபுகளை காற்றில் பறக்க விடுகிறார்கள்ங்கும் போது அதை செக் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் அந்த செக் பண்ணுறதுக்கு எங்கள் கூட இருந்திருக்கிறாங்கங்கிறத மக்களுக்கு காட்டுறதுக்காக தேர்தலில் பங்கேற்று ஒரு தேர்தலை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அது தவிர்க்க இயலாதது தான். அது தோற்று போகிறோம் என்பதாலேயே வந்து தேர்தலில் பங்கேற்காமல் ஒதுங்க வேண்டியது இல்லை. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா ஸ்பீக்கருக்கு ஏன் கண்டெஸ்ட் பண்ணணும்? பிரைம் மினிஸ்டருக்கே தான் கண்டெஸ்ட் பண்ணி அவையில் பெரும்பான்மை இருந்தால் தான் பிரைம் மினிஸ்டர் ஆகிடலாமே. ஸ்பீக்கராக கண்டெஸ்ட் பண்ணுறது ஒரு பொசிஷன், அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவிக்கிறதுக்கான முயற்சி தான். திரு
பொன் வில்சன், உங்களுடைய கோணம் இதில் எப்படி இருக்கிறது? இப்போது சபாநாயகர் தேர்தலில் மீண்டும் ஓம் பிர்லாவை ஏன் என்டிஏ வந்து முன்னிறுத்துறாங்க? அவர் ஜெயித்த உடனேயே அவருடைய வெளிப்பாடு எதை காண்பிப்பதாக இருக்கிறது? எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரே குரலில் சொல்லக்கூடிய நடுநிலைமையோடு செயல்படுங்கள் என்பதெல்லாம் வந்து வெறும் வெற்று குற்றச்சாட்டாக மட்டும் பார்க்கணுமா? உங்களுடைய கோணம் என்ன? இல்லை, இந்த தேர்தல் வந்து எப்படின்னா, கடந்த 2 தேர்தல்களில் அறுதி பெரும்பான்மையோட பிஜேபி தனித்துவமாக ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றிருந்தது. அதே மாதிரி காங்கிரஸ் இல்லாத நாடை உருவாக்குவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த 2துலேயும் இந்த இடம் வந்து ஒரு ஃபெயிலியர் தான். மெஜாரிட்டி தனிப்பட்ட முறையில் இல்லை, ஆனால் ப்ரீபோல் அலையன்ஸ் தான். அது வந்து ப்ரீபோல் அலையன்ஸ், அதில் நம்ம குறை சொல்ல முடியாது. பட் தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடையாது. ஓரளவுக்கு கன்சென்சஸில் தான் சில தீர்மானங்களை கொள்கைகளை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு லிமிட்டேஷனோட மக்கள் தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் இல்லாத நாடு கிடையாது இது. அப்போது காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்கிறது, காங்கிரஸை அப்படி முற்றிலும் அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் இந்த மக்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ சபாநாயகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, 48 ஆண்டுகள் கழித்து சபாநாயகர் தேர்தலுக்கு எலெக்ஷன் நடந்திருக்கிறது. இதற்கு முன்னாடி 3 தடவை நடந்திருக்குது. 1952 ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது, அதற்கு பிறகு 67 நடந்திருக்குது, பிறகு 76 மொரார்ஜி தேசாய் காலத்தில் நடந்திருக்கு. சங்மா இதில் கூட நடந்ததா ஒரு தகவல் இல்லை, இதுதான் அவங்க குறிப்பிட்ட, இது 4வது முறை தான் சொல்கிறாங்க. மற்றபடி ஐயங்கார் வந்து 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. தில்லான், ஜிஎஸ் தில்லான் 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. பல்ராம் ஜாக்கர், அதே மாதிரி பாலயோகி, இவர்கள்லாம் 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. பல்ராம் ஜாக்கர் தான் 2 முறையும் முழு டேர்மாக பூர்த்தி பண்ணார். இது நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா, இந்த தேர்தலில் வந்து எதிர்க்கட்சி வரிசையில் ஆக்கப்பூர்வமாக 234 இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் அந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி. அப்படி இருக்கும்போது ஒரு கன்சென்சஸில் தேர்தல் புறக்கணிச்சிருக்கலாம், தேர்தலை நடத்தாமல் ஒரு அவாய்ட் பண்ணியிருக்கலாம், ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஆளுங்கட்சி தான் போட போகுது, அவங்க சார்பாக தான் போட போகிறாங்க அப்படின் போது இதை ஒரு வகையில் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்து. 2வது என்ன அப்படின்னா, இந்த எமர்ஜென்சியை கொடுத்து பேசியது தான். அதாவது இது வந்து ஒரு மரபு. அதாவது ஸ்பீக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எல்லாரும் பேசுறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுகிறது ஒரு மரபு. அந்த பேசுறதுல ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக அழகாக பேசினார். என்ன செய்ய வேண்டும், அதாவது ஒரு சபாநாயகர்கிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்றத அவர் சொன்னார். கடந்த காலம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கட்சி சார்பாக இருக்கலாம், ஆனால் சபாநாயகராக இருக்கும்போது அப்படி இருக்க முடியாது அப்படின்றத வந்து, அதாவது அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இருந்தது கிடையாது. சபாநாயகராக இருக்கிறதா என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்றது சொன்னார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் பேசும்போதும், சுதீப் பந்தோபாத்யாய் டிஎம்சி சார்பாக பேசும்போதும், என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை விட கடந்த காலத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்தீர்கள் அப்படின்னு குறை சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். என்றால் 100 எம்பிகளை, அதனுடைய தொடர்ச்சி தானே எதிர்பார்ப்போம், இல்லை அதனுடைய விளைவு தானே இல்லை. இது வந்து புது சபாநாயகர், அவ்வளோதான். அந்த பழி சொல்லிட்டு நீங்கள் நியாயமாக இருக்கணும்னு அவர்கிட்ட பேசுகிறது, அது அரசியல் பேச்சு ஆகிடும். இப்போ ராகுல் காந்திக்கு எல்லாம் தெரிஞ்சும் அவர் எப்படி பேசுகிறாரு அதுதான். அதாவது இந்த நேரத்தில் வந்து திறமையாக செயல்படுறதை விட மக்களின் குரல் இந்த சபையில் பிரதிபலிக்கப்படணும், அதற்கு நீங்கள் உதவணும்னாரு. அதே மாதிரி தான் டிஆர் பாலுவும் பேசுகிறாரு. தாமரை சின்னத்தில் ஜெயிச்சிங்க, ஆனால் தண்ணீர் படாத தாமரையாக தடாகத்தில் இருக்கிறது அப்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்றது அவர் சொல்கிறார். இம்பார்ஷியலாக நடக்கணும் அப்படின்னு சொல்ல, அது மறைமுக பொருள் இருக்கலாம். நீங்கள் கடந்த காலங்களில் அப்படி இருந்தீங்கன்னு அதை வெளிப்படைத்தன்மையாக அங்கே விவாத பொருளை ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒன்று. 3வது விஷயம் என்னென்னா, இப்போ எமர்ஜென்சியை குறித்து சபாநாயகர் பேச வேண்டிய அவசியம் என்ன? சபாநாயகருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சபாநாயகன்றவர் நடுநிலையாக இருக்க வேண்டியவர். எதிர்க்கட்சிகள் சபாநாயகரை எவ்வளவு வேணாலும் விமர்சிக்கலாம், அவருடைய தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்கலாம், ஆனால் சபாநாயகர் திருப்பி விமர்சிக்கக்கூடாது எதிர்க்கட்சியை. அதுதான் சபாநாயகரோட பதவி. ஏன்னால் சபாநாயகர் மறுபடியும் அரசியல் பண்ணக்கூடாது, ஆனால் அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணலாம். சபாநாயகர் பதவின்றது அதுதான் ஒரு தனித்துவம் மிக்க பதவி. அப்படின் போது எடுத்த உடனே அவர் பேச்சில் வந்து அந்த எமர்ஜென்சியை குறிப்பிட்டது மிகப்பெரிய நெருடல், அது மிகப்பெரிய தவறு ஒரு சபாநாயகர் பேசுவது அப்படின்றது. ஏன்னா இதே விஷயத்தை நீங்கள் ஒன்று பார்க்கணுமா, என்சிஇஆர்டி +2 பாடப்புத்தகத்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதில் 4 பக்கத்திற்கு பாபர் மசூதி கலவரத்தை குறித்தும் குஜராத் கலவரத்தை குறித்தும் பாபர் மசூதி இடிப்பை குறித்தும் 4 பக்கத்திற்கு முதல் தயாரித்தாங்க. அதற்கு பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 2 பக்கத்தை வந்து எடுத்துட்டு அதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா, நம்ம தினேஷ் பிரசாத் என்சிஇஆர்டி தலைவர் சொன்ன காரணம் என்னன்னா,
அடுத்த தலைமுறைக்கு வந்து இது போன்ற விஷயங்கள் வந்து போய் சேரக்கூடாது, கசப்பான அனுபவங்கள் போய் சேரக்கூடாது, பிற்காலத்தில் அவங்களா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இது போல ஒரு கசப்பான அனுபவத்தில் திருப்பி எதற்காக பாராளுமன்றத்தில் வாலண்டராக கொண்டு வரலாம், அதுவும் ஆளுங்கட்சி அரசியல் பண்ணுறதுக்காக கொண்டு வரலாம், பிரதமரோ இல்லைனா உள்துறை அமைச்சரோ கொண்டு வரலாம். ஆனால் சபாநாயகர் கொண்டு வந்தது மிகப்பெரிய தவறு அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே திரு சத்யன், உங்களுடைய பார்வை என்ன? சபாநாயகராக பொறுப்பேற்றவருக்கு ஒரு வாழ்த்துக்களை மட்டும் சொல்லிட்டு பிறகு விமர்சனங்களுக்கு போயிருந்திருக்கலாம். முதல் நாளே எதிர்கட்சிகள் விமர்சன தொனியில அதிக நேரம் பேசினதுனால அவர் வாய்ப்பு கொடுக்கல, நேரம் மிகுதினால மைக் ஆஃப் பண்ணப்பட்டதுங்கிற ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு பக்கம் அவர் ஏன் இந்த தருணத்துல எமர்ஜென்சியை தொட்டு பேசணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுடைய பார்வையும் கோணமும் என்ன? சபாநாயகரை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு நகைமுரண் தான் சொல்லணும். அவர் வந்து அந்த சபையோட நாயகர், அவருக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அவர் வந்து அந்த சபையை வந்து நடத்துறவர். பட் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு, அதை இனியாவது பாத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்றதுல எந்த தவறும் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்து அது கரெக்டா இன்னைக்கு எல்லாருமே சொன்னதுதான். அவர் வந்து அந்த சபைக்கு வந்து காமன், எல்லாரும் அவருக்கு ஒரே ஆளுங்க தான். ஆனா அப்படி வந்து அவங்க வந்து நடந்துக்கல இந்த 10 வருஷத்துல. எஸ்பெஷலி இவரோட லாஸ்ட் 5 years ரொம்பவே வந்து ஒரு டர்மாயில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து உருவாக்கி இருக்காங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸை வந்து ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க. ஆன் பேப்பர் அப்படி ஒரு பேப்பர்ல வந்து இருக்கு, அவ்வளவுதான் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்ங்கிறது. அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு அதிகாரமிக்க அமைப்பு. ஒவ்வொரு ஸ்டாண்டிங் கமிட்டியும் ஒண்ணுமே இல்லாம பண்ணி அது பிஜேபி எம்பிஸை வந்து ஈக்குவலா போட்டு அப்போசிஷன் எம்பிஸோட வாயடைச்சு கோரம் இல்லாம பண்ணி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த டோக்கம் இஷ்யூ வந்தப்ப சைனா வந்து நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு அந்த கமிட்டி வந்து கேக்குது. அதை லீட் பண்றது வந்து ஒரு அப்போசிஷன் எம்பி அந்த டயத்துல, தரூர்னு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. அதுக்கு வந்து பதில் கொடுக்காம அந்த கமிட்டியே அப்படியே ஷட் டவுன் பண்றதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாக்குறாங்க. அதுக்கு அவங்களோட அந்த ரெசல்யூஷன்ஸை பாஸ் பண்ண விடாம பண்றாங்க. நேர்ல உட்காந்து பேசும்போது ரைட் இதெல்லாம் நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு பிஜேபி எம்பி சொல்லுவாங்க. பட் அதற்கான அந்த ரெசல்யூஷன் வரும்போது அதுல சைன் போடாம போறது, கோஆபரேட் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். அது மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பார்லிமெண்டரி கமிட்டி அப்படிங்கிறது காலங்காலமாக என்றும் இந்தியால அப்போசிஷன் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஹெட்டா கொடுப்பாங்க. அதற்கான காரணம் ஒரு சிம்பாலிக்கா, நாங்க வந்து ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இருந்தாலும் இந்தியாவா ஒரே கண்ட்ரியா இருக்கோம் அப்படின்ட்டு வெளியவும் காட்டிக்கிறது மற்ற கண்ட்ரிஸ்டையும். அந்த நாமையை வந்து இங்க வந்து எடுத்தாங்க. அது போக எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து பார்லிமெண்டரி கமிட்டிஸ்க்கு போனதை சத்தமே இல்லாம அமுக்கியாச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள், மார்க் ஜக்கர்பர்க் வந்து அந்த ஐடி கமிட்டி வந்து இங்க வந்து நாங்க சம்மன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்க பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக் வழியா இந்தியால, இந்தியன் எலெக்ஷன்ஸ்ல தலையிட்டு இருக்காங்கன்ட்டு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு அந்த பார்லிமெண்டரி கமிட்டி கேட்டப்ப அதற்கான அனுமதியை தரல சபாநாயகர். வேற யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுகளை வந்து பெரிய பெரிய கம்பெனிஸோட பீப்புளை வந்து கூப்பிட்டு டெஸ்டிமோனி வந்து கொடுக்க சொல்றாங்க, விசாரணை நடத்துறாங்க. ஒரு பார்லிமெண்ட்டுக்கான அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க ஒரு ஆளுங்கட்சியோட ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை வந்து சொல்லி காட்டுறதுல தப்பே இல்லை. மகாத்மா பூலேயையும் பாபா சாஹேப் அம்பேத்கரையும் மகாத்மா காந்தி அவர்களையும் இவங்களுக்கு வந்து பிடிக்கல, அவங்க சிலையை கூட நாங்க மாத்தி வைப்போம் அப்படின்ட்டு சொல்றத வந்து அண்ணன் திரும்ப பேசும்போது மைக்க அணைக்கிற அளவுக்கு அவர்களுடைய வெறுப்பு அப்படிங்கிறது முதல் நாளே இருக்கு அப்படின்னு தான் காட்டுது. அப்படி வந்து அவங்க பண்ணும்போது கண்டிப்பா அதை நம்ம வந்து ஏத்து பேசதான் செய்வாங்க எதிர்கட்சிகள்ல இருக்கிறவங்க. எஸ்பெஷலி இப்ப வந்து ரொம்பவே அதிகமான ஒரு பலத்துல இருக்காங்க. ஒரு 15 to 20 சீட்டு முன்ன பின்ன மாறி இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து அப்போசிஷன் லீடரா இருந்திருக்க மாட்டாரு. நரேந்திர மோடி அவர்கள் இருக்கலாம், இல்ல அவர் வந்து வராமலே சபைக்கு வராமலே வேற யாரையாவது நாமினேட் பண்ணிருக்கலாம். இந்த எலெக்ஷன் வந்து அவ்வளவு க்ளோஸா நடந்த ஒரு எலெக்ஷன், அது அவங்களுக்கும் தெரியும். ஈவன் சபாநாயகரா இன்னைக்கு இருக்கிற ஓம் பிர்லா அவர்களே பாத்தீங்கன்னா 2019 எலெக்ஷன்ல 3 லட்சம் ஓட்டுக்கு மேல வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. கோட்டால, ராஜஸ்தானோட கோட்டால, இந்த நீட் கோச்சிங்ல ஆரம்பிச்சு எல்லாம் இருக்கிறான் அவரோட கான்ஸ்டிடுவன்சி. பட் இந்த எலெக்ஷன்ல வெறும் 40,000 ஓட்டுல தப்பிச்சம்பலச்சோன்ட்டு ஜெயிச்சு வந்தாரு அவரையும், அவரோட ஓன் கான்ஸ்டிடுவன்சில. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது மக்கள் தெளிவா சொல்றாங்க பாஜகவுக்கு, இது மாதிரி நடக்காதீங்க, இது வந்து எங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கான அதிகாரத்தை நாங்கள் எடுத்து விட்டோம். இந்த மேண்டேட் கிளியரா பிஜேபிக்கு கிடையாது, அது வந்து ரொம்ப கிளியரான மேண்டேட். இட் இஸ் ஃபார் அ கோயாலிஷன் கவர்மெண்ட். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஃபேவரா சொல்லணும்னாலே ஆக்சுவலா இந்த மேண்டேட் வந்து டோட்டலா என்டிஏக்குமே எகெயின்ஸ்டான மேண்டேட் தான் அவங்களுக்கு இருந்த நம்பர்ஸை பார்த்தோம்னா. பட் அதற்கு அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிறாம இவங்களோட அரகன்ஸ் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா மக்கள் வந்து டோட்டலா அடுத்த எலெக்ஷன்ல அதற்கான பாடத்தை கொடுப்பாங்க. ஓகே, 3.0லயும் அந்த அரகன்ஸ் இருக்கக்கூடாது, தொடரக்கூடாதுன்றீங்க. திரு ஷெல்வி,
ப்ரோடைம் ஸ்பீக்கரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுலேருந்து இப்போ இந்த எலெக்ஷன் போகிறது வரைக்கும் நிறைய இடங்களில் ஜனநாயக நடைமுறை வந்து பின்பற்றப்படவே இல்லை. பொதுவாக ஸ்பீக்கருங்கிறது அங்கே யார் அதிக வயது உடையவர்களாக இருக்கிறாங்களோ, அதிக டேர்ம் பார்த்தவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள வந்து ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கராக வந்து இது பண்ணுவாங்க. அந்த நடைமுறையை ஃபஸ்ட்டு உடைச்சிருக்கு. இப்போ தேர்தல் அப்படின்னு நடந்திருக்குது, ஓகே, உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது, அவர் தான் சபாநாயகர் ஆவார். ஆனால் ஆன உடனேயாவது எதிர்கட்சிகளுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கணும். முதல் நாள்லேயேவா பழைய சீன் அப்படியே போட்டு காட்டுறது? நீங்கள் சொல்கிறது பார்த்தா காங்கிரஸ் நாங்கள் எப்படியெல்லாம் ஆட்சி பண்ணோமோ அது மாதிரி நீங்கள் பண்ணணும்னு கேட்குற மாதிரி இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ தடவை 356 அமெண்ட் பண்ணது மாதிரி நீ ஏன் பண்ணலன்னு கேட்க மாட்டேன்றீங்களே? அதெல்லாம் எங்கே போச்சு? ஏன் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டேன்றீங்க? மோடிஜி இருந்தார், 10 வருஷம் இருந்தார், எந்த கவர்மெண்ட்டையாவது டிஸ்டர்ப் பண்ணாரா? அதை பற்றி பேசுங்க. அதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டேன்றீங்க. காங்கிரஸ் வந்து என்ன பேச விடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பேனல் போடுறீங்க, 5 பேர் போடுறீங்க, 4 பேர் ஒரு குரூப்பராக போடுறீங்க. என்ன பேச விடுங்க. இல்லை அவங்கள பேச விடணும், பேசட்டும். அதாவது நான் என்ன கேட்குறேன், எப்படியெல்லாம் ஆட்சி செய்யக்கூடாதுன்னு இந்தியாவில் பண்ணி காட்டினவங்க காங்கிரஸ். அதில் அதிகமாக பாதித்ததே வந்து திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞருடைய ஆட்சி எப்படி போச்சு? 20 அம்ச திட்டம் காந்தி அம்மா போட்டாங்க. கலைஞர் வந்து ஒரு பேச்சுக்கு 21வது அம்ச திட்டம் போட்டோன்னா ஆட்சியை கலைத்தவர்கள் தானே. எல்லாரையுமே வந்து தலைமுறை வாழ்க்கை வாழ வச்சவங்க தானே. கேட்டால் அது ஒரு அரசியல் தவறு. இவர்களுக்கு வந்து வேண்டியதெல்லாம் செஞ்சால் அது நல்லது, இல்லைன்னா அரசியல் தவறு. ஸோ எல்லாத்தையும் மறந்துடணும், மன்னிக்கணும். ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? வரலாறுன்றது பேசுவாங்கங்க. வரலாறுன்றது எல்லாமே பேசுவாங்க. 25வது நாள் 6வது மாதம் 1975வது ஆண்டு நடந்திருக்கு. அதே 25வது நாள் இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறாங்க நேற்று. அதில் என்ன தப்பு? நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் பேசக்கூடாது. அப்போ வரலாறே படிக்காதீங்க, வரலாறை படிக்காதீங்க. மிசா கொடுமையை நம்ம முதல்வர் அனுபவிச்சாரா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் தானே நடுநிலையாளர். இப்போ இல்லை இல்லை அதை பற்றி பேசாதீங்க. அது வந்து அது ஸ்டாலின் சார் வரலாறுல இருக்காது. ஸ்டாலின் சாருடைய வரலாறுல இருக்குமா இருக்காத மிசாவுடைய அமைப்பு? அத அவங்களே மறுக்கல. அததான் பேசுறாங்க. அத பேசக்கூடாது. மறுக்கல. சபாநாயகர் ஏன் இப்ப பேசணும்? அதாதுங்க இன்னைக்கு வோட் பண்ணி செலக்ட் பண்ணி ஆமா சபாநாயகர் என்ன சொல்றாரு? அந்த மாதிரி வரலாறெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. அவர் வரலாறு இருக்கு. பேசக்கூடாதா? கூட்டமா அத்தனை நூற்று சபாநாயகர் இப்படிதானா? சரி சரி. சஸ்பெண்ட் பண்ணி வெளிய அனுப்பிச்சாரே. அது என்ன பேச விடுங்க. என்ன பேச விடுங்க. சபாநாயகர் கிட்ட வேணும்னா எங்க ஓம் பிர்லா சார் கிட்ட அப்பாவு சார் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்க சொல்லிட்டா? ஆமா அவர் ஏன் அப்பாவு சார் வந்து எல்லாரையும் வெளியில அனுப்புனாரு. அது மாதிரி எல்லாம் ட்ரைனிங் அவர் ஆளுங்கட்சியை क्वेश्चन கேக்குறாரு. அதெல்லாம் அது போல இந்த சட்டமன்ற தொகுதியில இது என்ன பண்ணிருக்கீங்க பண்ணேன்னு அவர் கேக்குறாரு. அரசியல் தெரிஞ்சவருங்க, அவருக்கு தெரியும் நல்லது கெட்டது. இங்க உட்கார்ந்துக்கின்னு இல்ல இல்ல மக்கள் மேண்டேட்டை 99 இடத்துல இருக்கீங்க, மோடி தான் பிரதமர் 240 இடம் ஜெயிச்சோம். தமிழ்நாட்டில் மட்டும் மேக்ஸ் மட்டும் எப்படி ஆயிடுச்சுன்னா 99 பெருசு, 244 சின்னது. இது என்ன தமிழ்நாட்டில் பெருசா இருக்கிறதுக்காக ஜனநாயக நடைமுறை பின்பற்றப்படாதா? ஜனநாயக நடைமுறையில என்ன பிரச்சனை ஆச்சு? ஜனநாயக நடைமுறையில இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆச்சு? எல்லாரும் பதிவு ஏத்தீங்க. ஓம் பிர்லா சார் மைக் ஆஃப் பண்ணாங்க. ஓம் பிர்லா சார் ஏன் மைக் ஆஃப் பண்றது அவருடைய ரைட்ஸுங்க. உங்களுக்காக மைக் இப்ப ஏன் மைக்கை நீங்க வேணாம்னு சொல்லி ஆஃப் பண்ண முடியாதா? உங்க ரைட்ஸ். நீங்க ஒரு டிவி டிபேட்ல ஒரு நடுநிலையாளர் இருக்கவங்கள நீங்களே வந்து நிறுத்துறீங்க. அவர் வந்து சபாநாயகரா இருக்கார், அவருக்கு தெரியும் எது தேவை எது தேவையில்லை. மெஜாரிட்டியோட இருக்காங்க. அந்த பார்ட்டியினுடைய கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டினா அந்த இடத்துக்கு அவர்தான். அவருடைய நல்லது எது கெட்டது எதுன்னு அவருக்கு டிசைட் பண்ணுவாரு. அதை எப்படி வந்து நீங்க விமர்சனம் பண்றீங்க? புகழ்ந்து பல நேரம் பேசினாங்களே, மணித்துளிகள் பேசினாங்களே, அப்பலாம் மைக் ஆஃப் பண்ண போச்சா? புகழ்ந்து பேசுறது இந்த பேசுறது எது தேவையில்லைன்றது அங்கதாங்க பேசணும். நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு நாள் அவங்க பேசுறச்செல்லாம் குறுக்க பாயவே இல்லையே. அது பிஜேபி காரங்க மட்டும் பேசுறது குறுக்க பாஞ்சிக்கினே இருக்கணும்னு ஏதாவது சட்டத்திட்டம் இருக்கா? எங்களை பேச விடுங்க. எங்களை பேச விடுங்க. விமர்சகர்கள் நாங்க வந்து கட்சியினுடைய பிரதிநிதி என்ன பேசவே விட மாட்டேன்றீங்களா? நான் என்ன சொல்றேன், எதிர்கேள்வி கேளுங்க, பேச விட்டுட்டு கேளுங்க. சப்ஜெக்ட் என்னன்னா, அதாவது 1,40,000 பேரை வந்து கைது பண்ணி எல்லாத்தையும் பண்ணது மிசாவை பத்தி, அது எமர்ஜென்சி பத்தி எல்லாத்தையும் சொல்றாங்க.
அது வந்து இவங்க செய்யலைன்னு சொல்லிட்டு வரலாறை மாற்ற முடியுமா நீங்கள்? எல்லாரும் வந்து ஓடினதெல்லாம் எப்படி எங்கள் தலைமுறை வாழ்க்கையை பற்றி ஒன்று பேசினார், அது போலெல்லாம் இந்த ஆட்சியில் நடக்காதுன்னு அவர் எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. அந்த எடுத்துக்காட்டு ஏற்றுக்க முடியல. பழசெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, மறப்போம் மன்னிப்போம். இது என்ன, இது வரலாறு மறக்கிறதா மன்னிப்பேருதா? பீட்டர் அல்போன்ஸ் கேட்போம், என்ன ஏன் வரலாறு பேசினா என்ன தப்பு? பீட்டர் அல்போன்ஸ் வரலாறு பேசினா என்ன தப்பு? எமர்ஜென்சி என்பது இந்திய வரலாற்றில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் தானே, அதைத்தான் பேசியிருக்காரு சபாநாயகர்ன்றார். அப்போ வரலாறு பேசுறாதாமா காந்தியடிகளை கொன்னாருங்கிறத பேசணும்ல. காந்தியடிகளை யார் கொன்னாரு, காந்தியடிகள் கொல்வதற்கு யார் காரணமாக இருந்தாங்க, காந்தியடிகளை கொல்வதற்கு காரணமாக இருந்த அந்த தத்துவார்த்த இயக்கம் யார், அதை வந்து பழைய உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேல் அவர்கள் எதற்காக தடை செய்தார்கள், இந்தியாவினுடைய கொடியை வந்து தங்களுடைய அமைப்பில் ஏற்ற மறுத்த இயக்கம் எந்த இயக்கம், அந்த இயக்கம் தான் இன்னைக்கு பாஜகவுக்கும் அந்த இயக்கத்துக்கு என்ன தொடர்பு, வெள்ளையனே வெளியேறு போராட்டத்துக்கு இந்த நாட்டு மக்களை போகக்கூடாதுன்னு கேட்டவர்கள் யார், இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்டத்தில் பாஜக தலைவர்களுக்கு என்ன பங்கு, இந்த நாட்டினுடைய விடுதலை இயக்கத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள், இந்த நாட்டில் இன்னை வரைக்கும் நடந்த பல்வேறு முன்னேற்ற பாதைகள் இவர்கள் செய்ததெல்லாம் வந்து எல்லாமே வரலாறு தான். வரலாறு எமர்ஜென்சியோட நின்று பேசாம இருக்காங்க. பேசிதானே சார் இருக்கீங்க, பேசிதான் இருக்கீங்க. அப்படி பேசிதான் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க 3வது முறையா. மக்கள்கிட்ட எல்லா ஊர்லயும் தான் போய் பேசுறீங்க, ஊர் ஊரா மைக்கு போட்டு பேசுறீங்க, ஊர் ஊரா சந்துல பேசுனீங்க, ஊர் ஊரா சிந்து பாத்து பண்ணீங்க, பாடிட்டு 99 இடத்தை எடுத்திருக்கீங்க, 240 இடம் மோடி தான் ஜெயிச்சாரு. அவர் பதில் வாங்கிட்டு வர அவர் நேரமே போணும். ஓகே, அதாவது நீங்க வந்து நெறியாளர் உங்கள்கிட்ட குறுக்க பேசினா உடனே கோவப்படுறீங்க, அவர் ஒரு சாதாரணமா தகுதியாக சந்தேகம் கேட்டா கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க இல்ல நீங்க பேசும்போது நான் அமைதியா உட்கார்ந்திருந்தேன். மேடம் பர்மிஷன் கொடுத்தாங்க சார், மேடம் பர்மிஷன் கொடுத்தாங்க, ஐயா கேளுங்க. சரி ஓகே நீங்க அத சொல்லுங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்கடல, நீங்க பேசும்போது நான் குறுக்கடல, நான் பேசும்போது நீங்க அமைதியா கேளுங்க, உங்களுக்கு பதில் தரக்கூடிய சந்தர்ப்பம் வந்தா சொல்லுங்க. நான் தான் கேட்கிறேன், வரலாறு என்று பேசினால் சுதந்திர போராட்ட வரலாற்றிலிருந்து பேச வேண்டும், காந்தியடியுடைய கொலையிலிருந்து பேச வேண்டும், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெள்ளைக்காரனிடம் இருந்து பென்ஷன் வாங்கினவர்கள் யார் என்று பேச வேண்டும். இந்த தேசத்தில் வந்து குஜராத்தில் 3000க்கு அதிகமான சிறுபான்மை மக்களை கொன்று அழித்ததை பற்றி பேச வேண்டும். இந்த நாட்டில் வந்து இரத்த ஆறு ஓட விட்டதை அந்த யாத்திரையை பற்றி பேச வேண்டும். இன்னைக்கு அந்த ஊரில் வந்து எந்த ஊரில் ராமர் கோவில் என்று சொல்லி ஜெயித்தார்களோ அந்த ஊரில் அயோத்தியில் மக்கள் வந்து இவர்களை தோற்கடித்திருக்கிறார்களே, அதுவும் கூட வரலாறு தான். இன்னைக்கு அவர் போகும்போது மட்டும் ஜெய் ஸ்ரீராம்னு ஏன் உங்களால் கோஷம் போட முடியல? ஃபைசாபாத் எம்பியை வந்து பதவி பிரமாணம் எடுக்கின்ற போது அதுவரை ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போட்டிருந்த பாஜகவினர் அமைதியாக இருந்துட்டு இன்னைக்கு வந்து சமாஜ்வாடி கட்சிக்காரர்கள் ஜெய் ஸ்ரீராம் சொன்னா வாயை திறக்க முடியாமல் உட்கார்ந்து இருக்கிறார்களே, இதுதான் மிகப்பெரிய வரலாறு. இன்னைக்கு அதுதான் வரலாறு. அதைத்தான் நம்ம இந்த சபையில் சொல்றோம். நீங்க போன முறை நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதெல்லாம் வந்து தவறு என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் செஞ்சீங்க. ஸ்பீக்கருக்கு அதிகாரம் இருக்குது, எவ்வளவு நேரம் பேசணும் பேசக்கூடாதுங்கிறது, மைக் எப்ப ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணக்கூடாதுங்கிறது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதைத்தான் அவர் செய்யறாரு, அதை எப்படி கேள்வி கேட்க முடியும்ன்றார். அதாவது ஸ்பீக்கர் இஸ் த மாஸ்டர் ஆஃப் த ஹவுஸ். நான் வந்து 2 அவையிலும் இருந்திருக்கேன், நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன், சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறேன். ஆனால் அந்த ஸ்பீக்கருக்கு வந்து விதிகள் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அவங்க வந்து he cannot go beyond the parliamentary practices, parliamentary rules. அதில் வந்து ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு வந்து நீங்கள் எப்பொழுது வந்து மைக்கை ஆஃப் பண்ணணுங்கிறதுக்கு வந்து அதற்கான முகாந்திரம் இருக்கு. அவர் வந்து அன்பார்லமெண்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாரா, அவையில் இல்லாத ஒரு உறுப்பினரை பற்றி ஒரு விமர்சனம் செய்தாரா, இப்படி வந்து 2-3 காரணங்களுக்காகத்தான் நீங்கள் மைக்கை வந்து ஆஃப் பண்ண முடியும். நீங்கள் வந்து அப்படி வந்து உங்களுக்கு வந்து இதான் அந்த காலத்தில் பிஹெச் பாணி சொன்னார், ஸ்கை இஸ் த லிமிட்னு சொல்லி. ஜனநாயக நாட்டில் யாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. எல்லாருக்கும் அதிகாரம் கம்ஸ் வித் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். எல்லா அதிகாரத்திற்கும் ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது, எல்லா அதிகாரத்திற்கும் ஒரு சட்ட புத்தகம் இருக்கிறது. நீங்கள் அதை மாதிரி வந்து பண்ணீங்கன்னா மக்கள் வந்து அதற்கு ஒட்டுமொத்தமாக பதில் சொல்வார். எப்படி நீங்கள் போன முறை செய்தது எல்லாம் தவறு என்று சொல்லி மக்கள் இப்போ அயோத்தியில் உங்களுக்கு எப்படி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அயோத்தி கோயில் வந்து வெள்ளத்தில் வந்து ஒழுகுது. ராமருக்கே துரோகம் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அதை அவ்வளோ அவசரமாக கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ பெரிய வரலாற்று நாயகருக்கு, இந்த நாட்டினுடைய இதிகாச புருஷனுக்கு, இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கின்ற ராமருக்கு
நாங்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் கட்டி செலவுன்ற கோயிலை நாங்கள் யாரும் வேண்டாம்னு சொல்லலையே. இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் சொன்னார்களா, இந்த நாட்டில் இந்துக்கள் சொன்னார்களா? ஆனால் நீங்கள் அந்த கட்டின கோயிலில் வந்து கர்ப்ப கிரகத்தில் ராமர் பிரான் இருக்கிற இடத்திலே வந்து மழை ஒழுகுதுன்னா உங்களுடைய நேர்மை நாணயத்தை வந்து இந்த நாட்டில் யார் வந்து சந்தி சிரிக்குது? அதுதான் இன்னைக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய வரலாறு. நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய வரலாறு அதுதான். அதைத்தான் இந்த நாடாளுமன்றம் இந்த சபாநாயகர் நடுநிலையோடு செயல்பட மாட்டார் என்று எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்படின்றப்ப அந்த குற்றச்சாட்டோடு அந்த நிலைப்பாட்டோடய இந்த சபாநாயகர் அணுகணும் அப்படின்னா இந்த 3.0 அவை நடவடிக்கை எப்படி இருக்கும்? இது எதிர்க்கட்சிக்கு சவாலா இருக்குமா? அதை எதிர்கொண்டு அவை சீர்மையோடு நடத்தக்கூடிய அளவுக்கு வல்லமை எதிர்க்கட்சிகள் பக்கம் இருக்கா? எதிர்க்கட்சிகள் பக்கத்தில் இந்த தடவை அனுபவம் பெற்ற உறுப்பினர்கள் நிறைய உள்ளே போயிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் பல்வேறு முன்னாலேயாவது பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி வந்து தென்னிந்திய மாநிலங்களை சார்ந்த கட்சிகள் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் என்பது இந்தியா முழுவதும் வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே என்று சொல்லி அந்த காம்போசிஷன் வந்து த்ரூ அவுட். ரெண்டாவது போன முறை தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் மதவாத அரசியலில் தான் கருத்து வேறுபாடு இருந்தது, பாசிச அரசியலில். ஆனால் இந்த தடவை ராகுல் காந்தி வந்து பொருளாதார ரீதியாக இஸ் டேக்கன் எ லெஃப்ட் ஆஃப் சென்டர் ஸ்டாண்ட். இடதுசாரி கொள்கைகளோடு தான் அவர் இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும், சமூக நீதி பார்வையோடு. அதை வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி முன்வைத்திருக்கிறது. ஆகவே டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் டு பிஜேபி எல்லா விதத்திலையும். நாட் ஓன்லி இன் வந்து ஃபாசிசம், நாட் ஓன்லி இன் கம்யூனல் அஜெண்டா, பட் ஆல்சோ இன் எக்கனாமிக் பாலிசிஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸில் கூட காங்கிரஸ் ஒரு நேர் எதிரடையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. ஆகவே இந்த 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 ஹவுஸில் வந்து பதில் சொன்னீங்க. முதல் கட்டமே வந்தாச்சுமா. நாளைக்கு வந்து G20 வந்து இந்த இடம் வந்து அவங்க G20 மீட்டிங் நடக்க போகுது, பிரதமர் போக போகிறார். அங்கே வந்து ஒரு தீர்மானத்தை வந்து இன்னைக்கு பிரேசிலினுடைய நிதி அமைச்சர் வந்து கொடுத்துருக்கார். அதாவது வெல்த் டாக்ஸ் வந்து சூப்பர் ரிச் பீப்புளுக்கு வந்து விதிக்க வேண்டும். இதை வந்து 20 கண்ட்ரியில் வந்து இன்னைக்கு 6 கண்ட்ரி வந்து ஆதரித்து கொடுத்துருக்காங்க. மோடி என்ன செய்ய போறாரு? நாளைக்கு நாம் கேட்போம் பார்லமெண்ட்ல, அதை ஆதரிக்க போறீங்களா இல்லையா? இந்த நாட்டில் இருக்கிற அம்பானிக்கும் அதானிக்கும் உலகத்தில் இருக்கிற பணக்காரர்களுக்கு வரி போடுவதை போல நீங்களும் போட போகிறீங்களான்னு கேட்போம் இல்லையா? அப்போ என்ன நடக்கும் என்பதை பார்க்கணும். அப்போ சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே, அழுத்தங்களை எதிர்க்கட்சிகள் சரியாக கொடுக்குன்றீங்க திரு செல்வி. அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து பாஜகவுக்கு இருக்குது. யாரை வந்து தகுதி நீக்கம் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிங்களோ அந்த ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து அப்போசிஷன் லீடரா வந்து எதிரில் உட்கார்ந்துருக்கிறாரு, மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுப்பாரு. ஏங்க நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து கலைஞர் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிறார், காங்கிரஸ்காரங்க கூட்டணி கட்சியாக இருக்கிறீங்க, கள்ளக்குறிச்சியை பற்றி எதுவும் பேச மாட்டேன்றீங்கன்றது உங்கள் அழுத்தம். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. 4 எம்எல்ஏ நாங்கள் இருக்கிறோம், 4 எம்எல்ஏ இருந்து நாங்கள் கேட்க வேண்டியதை கேட்குறோம். அதுக்காக என்ன இவர் ஸ்டாலின் சார் என்ன பயப்படவா செய்கிறாரு? எதிர்கட்சிகள் அவருக்கு வேலையை செய்வாங்க. அதே போல ஆளுங்கட்சிக்கு தெரியும் என்ன அவங்களுடைய கவர்மெண்ட் நடத்துற விதம். எதிர்கட்சிகளை தகுதி நீக்கம் பண்ணாவோ வெளியில சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சாவோ இல்ல அவ்வளவு நாள் இது பண்ணாதீங்க, ஒரு நாள் வேணா அவர்கள் வெளிநடப்பு செய்யறாங்க, வெளியேற்றலாம் அப்படின்றது மாதிரி சொல்றாரு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த 100கணக்கான எம்பிக்களை வெளியே அனுப்பிச்சப்போ பிரதமர் இது ஜனநாயக நடைமுறைக்கு எதிரானது, அவங்கள பேச விடுங்க, நீங்க உள்ள வந்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காரா? அதாவது இவர் சொன்னாருன்றதுக்காக அவர் சொல்லணும், நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்ப அவங்க பண்ணதுக்காக இவங்க பண்ணது நீங்க ஏன் சார் எக்ஸாம்பிள் சொல்றீங்க? இது போல செய்ய மாட்டோம், சபாநாயகர் இப்படி செஞ்சிருக்க கூடாது, இது நடக்குது தானே, எஃபெக்டிவான பார்லிமெண்ட் சபாநாயகர் சொல்றாரு இல்ல, அது வந்து கேட்கறது கேட்காதது வந்து அவங்க இஷ்டங்க. அங்கே இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடிய அமைப்பு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ இவங்க வந்து எல்லாத்துக்கும் எதிர்கட்சியாக இவங்க வந்து காங்கிரஸ் என்ன இருக்குது, கட்சியிலே உட்காந்து ஆட்சியில் இருக்காங்க, எந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்தால் பேசுகிறாங்களா? அதுபோல் வந்து எங்கள் கூட்டணி கட்சி மட்டும் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். 5 ஆண்டு நடக்குமா? 5 ஆண்டு நடக்காத. 89 பேரை வச்சு தமிழ்நாட்டில் கூட இருந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பதவியும் கொடுக்காம நடத்தி காட்டின கலைஞர் வாழ்ந்த இந்தியா தான் இது. அதுபோல் எங்களுடைய கட்சியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி 5 வருஷம் ரூல் பண்ணலான்னு. 2024 நாங்கள் வந்திருக்கிறோம். 2029 இவங்களுக்கு மீண்டும் ஆல் த பெஸ்ட்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சென்ற முறை எடுத்த நடவடிக்கைகள் செயல்பாடுகளினுடைய
இது பரிசு தான். இன்னைக்கு நம்பர்ஸ் கம்மியா வந்து உள்ள உட்கார்ந்திருக்கீங்க. மூணாவது இதே போல முறை ஜனநாயகமற்ற நடைமுறை செஞ்சீங்கன்னா அடுத்த முறை இதை விட கம்மியாகும். ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகளை வெளிச்சமா நீங்களே காமிக்கிறீங்கன்றாங்க. சந்தோஷம், நாங்க காட்டுறோம்ல, நீங்க வாங்க, வந்துட்டு எதிர்க்கட்சியா நாங்க உட்கார போறோம். என்ன வருத்தம் இருக்கு? நாங்க என்ன சொல்றோம், ராமர்ன்றது எங்க கொள்கை. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு ஜெய் ஸ்ரீராம் விட்டு ஜெய் ஜெகநாத் போயிட்டீங்க. அது எங்களுக்கு ஜெய் ஜெகநாத் நாங்க சொல்லுவோம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவோம், கோவிந்தான்னு சொல்லுவோம். அந்த தோத்து போனதுனால எங்க விருப்பம். ஒடிசால நல்ல பலன் நாங்க என்ன கிடைச்சதால சொல்றோம், ஜெய் எங்க ஜெகநாத். விருப்பம் தானே. நாங்க அல்லாஹ் அக்பர்னு மாத்தி சொல்லலையே. எங்களை நாங்க சொல்றோமே, உங்களை மாதிரி ஒரு இடத்துல மாத்தலையே. நாங்க எப்பவுமே ஜெய் ஸ்ரீராம்ன்றது எங்க கொள்கைன்னு எங்க கட்சியில இருக்கவங்க எல்லாருமே சொன்னது தானே சொல்றோம். அதை சொன்ன வேண்டிய இடத்துல என்ன, நாங்க எல்லா கட்சியில 10 வருஷம் ஆட்சி 2.0 வரைக்கும் 10 வருஷம் இருந்தார்கள். 10 வருஷம் ஏதாவது ஒரு மத கலவரத்தை காட்டுங்க. சும்மா வந்து மணிப்பூர் சொல்லுவீங்க. மணிப்பூர்ன்றது ட்ரக் மாஃபியால ஏற்பட்ட கலவரம். அது காங்கிரஸால் உருவாக்கப்பட்ட கலவரம். அதனுடைய அமைப்பு வந்து இருக்கக்கூடிய அது நிரூபிக்கப்பட்ட அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கா? காங்கிரஸால் உருவாக்கப்பட்டது உங்க அரசாங்கம் நிரூபிச்ச காங்கிரஸால் உருவாக்கப்பட்டது தான் எல்லாத்துலயும் வந்திருக்க விஷயம் தானே. அதை எப்படி நீங்க மாத்தி மாத்தி உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் மாத்தி மாத்தி பேசினா உண்மையாயிடுமா? நான் என்ன சொல்றேன், மோடி பிரதமர்னு நாங்க எல்லா ஊர்லயும் போய் பிரதமர் மந்திரியாக மோடி தான் நின்னு கேட்டோம். நாங்க மோடி தான்ன்றதுக்கு 240 பேர் போட்டாங்க. நீங்க சொன்னீங்க அரசியல் இப்ப நீங்க கூட தான் சொல்றீங்க. அடுத்தது வந்து தமிழ்நாட்டுல வந்து 234 திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லக்கூடாது. அது போல ஒரு அரசியல்னா ஒரு கொள்கை இருக்கும். 400 சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது சட்டத்திட்டத்துல உங்களுக்கு இருக்குங்களா? நீங்க என்ன வேணாலும் சட்டத்திட்டப்படி சொல்லிக்கோங்க. ஆட்சியில இப்ப யாரு வரல அந்த 400? நீங்க சென்ற முறை ஜனநாயக நடைமுறைப்படி நடந்துக்கல. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் குரலை நசுக்குனீங்க. ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் பண்ணி அநியாயமா வெளியில அனுப்பிச்சீங்க. அதாவது 100 தாண்டல. அதனால தான் ராகுல் காந்திக்கு இன்னைக்கு அமோக வெற்றி. 100 தாண்டல ஷேடோ பிரைம் மினிஸ்டர். நான் என்ன கேக்குறேன், அப்ப எடப்பாடி ஷேடோ சிஎம் சொல்லுங்க எனக்கு. அது ஷேடோ சிஎம் அப்படி வச்சுக்கோங்க. நான் என்ன கேக்குறேன், எடப்பாடி ஷேடோ சிஎம்னா அப்போ உங்க ராகுல் காந்தி அங்க ஷேடோ பிஎம் இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு வேணும்னா ஒரு இடத்துல வெண்ணெய் வச்சுப்பீங்க. சார், நாடாளுமன்றத்துல அப்படி ஒரு நடைமுறை இருக்குது. நம்ம கான்ஸ்டிடியூஷன் நிறைய கண்ட்ரியோட நாடாளுமன்றத்துல ஒரு நடைமுறை இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லுங்க, எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். நான் என்ன கேக்குறேன், ஒருத்தர் வந்து இப்பவே அது வந்து இந்த ஆட்சி இருக்குமா, சந்திரபாபு நாயுடு வாபஸ் வாங்கிடுவாரா, உங்களுக்கு ஏன் பயம், நாங்க ஏன் பயப்படுறோம்? எங்களுடைய கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் இப்படி ஆயிடுவாங்களா அப்படி ஆயிடுவாங்களா நீங்க பயப்படுறீங்கல்ல. உங்க கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் மாறாம பத்திரமா பாத்துக்கங்க. 2 மாசம் பொறுத்து அதை பத்தி பேசுவோம். ஏன்னா உங்க கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் நல்ல ஃபெவிகால் போட்டு வச்சுக்கோங்க. நாங்க கவலைப்பட வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். சபாநாயகர் பதவி அவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் கொடுக்கல. மரபுப்படி துணை சபாநாயகர் எங்களுக்கு கொடுங்கன்னு இவங்க கேட்டாங்க, எதிர்க்கட்சிகளுக்கும் கொடுக்கல. இவங்களும் அழுத்துவாங்க, அவங்களும் அழுத்துவாங்க. எங்க கட்சிக்கு அரசியல் எங்க சாணக்கியங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க மாட்டோம், யார் யார் எந்த போஸ்ட்ல இருந்தாங்களோ அதே போஸ்ட்ல 240 இருந்தாலும் இருப்போம், 306 இருந்தாலும் அப்படிதான் நாங்க இருப்போம். ஆனா அப்ப நிதிஷோ சந்திரபாபு நாயுடு அதே கூட்டணிக்குள்ள இல்ல. இப்ப இருக்கிறாங்க. இருக்கிற காலகட்டத்துல ஆட்சியை பாருங்க. அதாவது வந்ததுக்குள்ளேயே ஒரு குழந்தை வளர்றதுக்கு முன்னாடி வந்திருக்குது, 1 மாசம் ஆகல. அதுக்குள்ள இந்த குழந்தை வந்து இப்படி தவளுமா அப்படி தவளுமா, குழந்தை இருக்குமா இருக்காதான், இப்பவே நீங்க வந்து இந்த வேலையை ஆரம்பிக்கிறீங்க. மக்களிடம் இது தொடர்பாக ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். 50 ஆண்டுகளுக்கு முன் அமல்படுத்தப்பட்ட அவசர நிலையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக எம்பிக்கள் போராட்டம் நடத்தி இருப்பது திசை திருப்பும் அரசியல் என்று 69 விழுக்காட்டினரும், காங்கிரஸை குறை கூற என்று 14%, எதிரணியில் பிளவை உண்டாக்க என்று 10 விழுக்காட்டினரும், ஜனநாயகத்தை காப்பாற்ற என்று 7 விழுக்காட்டினரும் தெரிவிச்சிருக்கிறாங்க. கருத்துக்களை பகிர்ந்த அந்த மக்களுக்கு நன்றி. திரு பொன் வில்சன், திசை திருப்பும் அரசியல் என்று ஒரு அதிகப்படியான மக்கள் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்களும் அப்படிதான் கருதுறீங்களா? எதற்காக தற்போது அவசர நிலையை பற்றி பேசி பாஜக எம்பிக்கள் போராட்டம் நடத்தணும், சபாநாயகர் ஏன் பேசணும்? சுருக்கமாக உங்களுடைய இறுதி. இல்லை, அந்த விஷயம் தான் நம்ம ப்ரிஸ்கிரைபாக பேசணும்னா இப்போ ஷெல்லி சொன்னது வந்து ஒரு விஷயத்தில் கரெக்டு. தமிழ்நாட்டில் வந்து அதே வந்து சட்டமன்றத்தில் வந்து பெரிய அளவில் வந்து ஜனநாயகம் இல்லைன்றது. ஆனால் என்னென்னா, எந்த ஆட்சி இருந்தாலும் நடைமுறை எப்படி இருந்தால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை, பெரும்பாலான சட்டமன்றங்களில் எப்படின்னா எதிர்க்கட்சிகள் குரல் எடுக்கும்போது ஒன்று வெளிநடப்பு செய்வார்கள், இல்லை என்றால் அவர்கள் வெளியே தூக்கி வீசப்படுவார்கள், வெளியே அனுப்பப்படுவார்கள், சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க. இப்படி தான் நடக்கும். ஆனால் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நடைமுறை வேறு, அங்கே மரபு வேறு. அங்கே வந்து எதிர்க்கட்சிகள் எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சபை தான் ஒத்தி வைக்கப்படும்.
சபையை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க, இல்லைன்னா தள்ளி வைப்பாங்க, அடுத்த நாளைக்கு தள்ளி வைப்பாங்க, நாள் பூரா தள்ளி வைப்பாங்க. இப்படி தான் அங்கே நடைமுறையில் இருக்குது. அதனால் இந்த நடைமுறைக்கும் அந்த நடைமுறைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். அதனால்தான் பாராளுமன்ற சபாநாயகர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பணுமோ. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருப்பாதான் எந்த ஆட்சி இருந்தாலும் அது இலை மறைவு காயாக வெளிப்படையாக தன்மையாக தெரியாத நிலைமையில் இருப்பாங்க. சபாநாயகன்றது தன்னுடைய மாநிலத்தை மறந்துவிட வேண்டும், மொழியை மறந்துவிட வேண்டும், இனத்தை மறந்துவிட வேண்டும், மதத்தை மறந்துவிட வேண்டும், இதையெல்லாம் மீறி தன்னுடைய கட்சியை மறந்துவிட வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த கட்சி பாசம் உள்ளுக்குள்ளே இருக்கும், பெரிய அளவில் வெளியே தெரியாது. இது முதல் நாளே எதற்காக அவர் எமர்ஜென்சியை பற்றி பேச வேண்டும் என்பதுதான். இப்போ ஷெல்லி சொன்ன கருத்தில் நமக்கு தப்பு கிடையாது, எமர்ஜென்சியை பற்றி பேசலாம். இங்கேயே வந்து மேடையிலேயே தான் காங்கிரஸை வச்சுட்டே தான் திமுக மேடையில் பேசுறது எமர்ஜென்சியை பற்றி, அந்த நேரத்தில் மிசா கைதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கே வந்து எப்படின்னா அது எல்லா உரிமையும் ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது, அரசியல் செய்ய வேண்டிய உரிமை. சபாநாயகர் பேசுவது தான் இக்கட்டு, அதைத்தான் நம்ம கேள்வி கேட்குறோம். எடுத்த உடனே முதல் தடவையே சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டியவர். இந்த விஷயத்தை இன்றைய தேதியை இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அதே தான் டிசம்பர் 6ஆம் தேதி 1992 பற்றியும் பேச போகிறாரா சபாநாயகர், பாபர் மசூதி எடுப்பு, அப்படி எல்லா கேள்வியும் எதிரும். இப்போ நம்ம பீட்டர் அண்ணன் சொன்ன மாதிரி மகாத்மா காந்தி சுடப்பட்ட நாளை பற்றியும் நம்ம பேச போகிறோமா? அப்படி அந்த நெருடல்லாம் வந்து சபாநாயகருக்கு தேவையில்லாதது என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஓகே, திரு சத்யன், உங்களுடைய இறுதி பார்வை. மிக கடுமையான ஒரு நெருக்கடியான கட்டத்துல தான் இன்னும் வந்து நாடு வந்து இருக்கு. எக்கனாமிக் சிச்சுவேஷன் ஆகட்டும், பாவர்ட்டி ஆகட்டும், யாருக்கு வந்து எந்த விதமான ரிசோர்சஸ் போய் சேரணும் அப்படிங்கிறதாகட்டும், அதிகார குவியலும் பணக்குவியலும் ஒரு சில குறிப்பிட்ட சாரருக்கு மட்டும் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. பகுஜன்ஸ்னு அழைக்கப்படுற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து எந்த விதமான அதிகாரங்களோ, அரசியல் அதிகாரமாகட்டும், பொருளாதார சுதந்திரமாகட்டும் எப்படி வந்து இன்னும் வந்து சேராம தான் இருக்கு. இதையெல்லாம் வந்து இந்தியா கூட்டணியும் புதிய எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுள்ள ராகுல் காந்தி அவர்களும் மிக கடுமையாக முன்வைக்க வேண்டும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செக் அண்ட் பேலன்ஸா மாறி அந்த அரசாங்கம் வந்து நீங்க உங்க இஷ்டத்துக்கு இது வரைக்கும் பண்ண மாதிரி பண்ண முடியாது, கேள்வி கேட்க நாங்க இருக்கோம் அப்படிங்கிறத பண்ணணும். அடுத்து நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷன்ல ஜெயிக்கிற யுத்தமா இது வந்து ஒரு கருத்தியல் போர். இப்ப ராகுல் காந்தியோட கட்சியிலே காங்கிரஸ்ல அந்த வல்லபாய் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து அங்க ஒரு ப்ரொஃபஸரா இருந்தவர், பிளஸ் டெப்டி சிஎம் அளவுக்குலாம் அவர் வந்து ஆக்க பார்த்தாங்க. சத்தீஸ்கர்ல ஒரு முக்கியமான ஆள் காங்கிரஸ் பார்ட்டில. அவர் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து காஸ்ட் சென்சஸ் பத்தி பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் பிஜேபியில ஜாயின் பண்ணாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி. இது மாதிரி எங்க வந்து அவங்க காங்கிரஸையும் கிளீன் பண்ணுமோ அதை கிளீன் பண்ணி முடிச்சுட்டு டோட்டலா மக்களோட பக்கம், நியாயத்தோட பக்கம், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் பக்கம் நின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கவர்மெண்ட் வந்து இறங்கிதான் வரணும். சபாநாயகராகட்டும், ஆளும் பாஜகவாகட்டும் இந்த தடவையாவது ஆர்டினன்ஸ் போடாம, மணிபில் போடாம, ரெசல்யூஷன்ஸ் இல்லாம, ஒரு டிஸ்கஷனே இல்லாம, டிபேட்டே இல்லாம பாஸ் பண்றதெல்லாம் நிறுத்திட்டு மக்களுக்கான குரலா இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு மதிப்பளித்து நல்லபடியாக சபையை நடத்துறது வந்து அவங்களுக்கு வந்து அழகா இருக்கு. திரு ஜென்ராம், உங்களுடைய இறுதி பார்வை. இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் தொடராம இடையிலேயே போகணும்னு யாரும் விருப்பப்பட்டு சொல்லலை. கடந்த கால அனுபவங்கள்ல, கடந்த கால வரலாறுல இருந்து தான் அந்த மாதிரி பார்வைகள் வருது. 2014 இதே பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சிக்கு ஆதரவாக வந்த சந்திரபாபு நாயுடு 5 ஆண்டுகள் முடிவதற்கு முன்னாலேயே ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டு அது அரசால் கொடுக்கப்படவில்லைங்கிற காரணத்தினால ஜெகன்மோகன்ங்கிற ஃபேக்டரியும் அவங்க வைக்கிறாங்கல்ல இருக்கு. ஆனா அவர் சந்திரபாபு நாயுடு கூட்டணியை விட்டு வெளியில போனாரு. இப்போது ஆதரவு கொடுக்கிற இன்னொரு கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் 2 தடவை அந்த கூட்டணியிலிருந்து எதிர்ப்பக்கம் வந்துட்டு திரும்ப போயிருக்கிறாங்க. அவர்கள் யாரும் நம்பிக்கைக்குரிய நபர்கள் இல்லை. ஐயா வந்து கலைஞர் வந்து பெரும்பான்மை இல்லாம 5 ஆண்டுகள் நடத்தினதை பத்தி சொன்னாரு. பிவி நரசிம்மராவ் பெரும்பான்மை இல்லாம ஒன்றியத்திலையும் ஆட்சி நடத்தியிருக்கிறாரு. ஆனா பெரும்பான்மையோடு கூட்டணி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த வாஜ்பாய் வந்து 13 மாதங்கள்ல ஆட்சியை இழந்திருக்கிறாரு. வரலாறு பல தகவல்களை மக்களுக்கு தன்னகத்தை கொண்டு இருக்குது. அதனால வரலாற்றின் எந்த பக்கங்கள்ல இருந்து என்னென்ன நடக்கும் திரும்ப அப்படிங்கிறத யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வன்முறை தவிர்த்த வரலாறு அப்படின்னு NCERTல சொல்றாங்க. பாபர் மசூதி இடிப்பை பற்றி ஒரு வரியில சொல்லிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணா அதே தியரி எல்லாவற்றுக்கும் பொருந்துமா? திரு பீட்டர் சொன்னார் காந்தி கொலையை பற்றி. காந்தி படுகொலை செய்யப்பட்டாருங்கிறத சொல்ல மாட்டாங்களா? இல்லை அவர் வேறு விதமாக இறந்தார்னு சொல்ல முடியுமா? வன்முறை தவிர்த்த வரலாறை தான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா
எமர்ஜென்சி முழுக்க வேறு விதமான வன்முறைகள் இருக்கு. அதை நாடாளுமன்றத்தில் எதற்காக பேசணும்? சிறு குழந்தைகளுக்கு மட்டும்தான் வன்முறை சார்ந்த உளவியல் சிக்கலை கொடுக்குமா? பெரியவர்களுக்கு அது கொடுக்காதா? எல்லாமே உலகத்திலேயே வன்முறை நடக்கலை அப்படின்னு ஒரு ரோசி பிக்சரை நீங்கள் வரலாற்றில் பதிவு செய்ய முடியுமா? 1000 கேள்விகள் இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த நேருவை பற்றி பேச முடியாத காரணத்தினால ஜூன் 25க்கு இந்திரா காந்தியை பற்றி பேசுகிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர்களை தோண்டி எடுத்து விமர்சனம் செய்வதையே தங்கள் நடைமுறையாக கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஓகே, திரு செல்வி, ஃபைனல் தாட்ஸ் 30 செகண்ட்ஸ் சார். அதாவது ஒரு விஷயம்தான், இப்போ சபாநாயகர் எப்படி இருக்கணும்னு ஒரு கருத்து சொல்கிறத விட்டுட்டு இந்த ஆட்சி கவுருமா கவராதன்றது இப்போ இந்த டிபேட்டுடைய போக்கும். அதனால் அந்த டிபேட்டுடைய விஷயத்துக்கு நான் வரல. எங்களை பொறுத்த வரைக்கும் சபாநாயகருக்கு ஒரு அரசியலில் ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார், அதை சொல்கிறது நடந்த விஷயத்தை அவர் பேசுகிறார். நீங்கள் என்னென்ன எல்லாத்தையும் நீங்களும் மகாத்மா காந்தியிலேருந்து எல்லா இடத்துலையும் பேசின்னு தான் இருக்கீங்க. ஒரு விஷயம் சொன்னால் அது உண்மையாக இல்லைன்றது தான் அதனுடைய ஆராய்ச்சியே இருக்கணும். அதை விட்டுட்டு அது எப்படி பேசலாம், இவர் இப்படி பேசக்கூடாது, பேசுறாரா இல்லையான்றது அவர்கிட்ட தான் நீங்க அதை அவருடைய பவருக்கு உட்பட்டது நீங்க கருதுறீங்க, நீங்க சொல்றீங்க. ஆமா, என்னுடைய விஷயம் அவருடைய பவர் தான். ஓகே, தேங்க்யூ. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. கேள்விக்களம் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் சந்திப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.